ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். 2 கொரிந்தியர் 10:15. அன்புக்குரியவர்களே, செலுத்தி தீர்க்காத செலவுகளையும் வங்கி கடன்களையும் மக்களுக்கு காட்டி கிட்டத்தட்ட பிச்சை கேட்கும் விசுவாச ஊழியர் பலரை வேதனையோடு கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்க்கிறோம். இந்த செயல் கடவுளுக்கு மகிமை கொண்டு வராது. எல்லாவற்றையும் செய்ய ஆசைப்பட்டு சங்கடங்களுக்குள் மாட்டிக்கொள்ள கூடாது. நாம் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவரவருக்கு கடவுள் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ண வேண்டும். பிரம்மாண்டமான திட்டங்களை தீட்டுவது நல்லதுதான். ஆனால் அவற்றை முடிக்க வசதி உண்டோ இல்லையோ என்று உட்கார்ந்து ஆகும் செலவை கணக்கு பார்க்க திருமறை நமக்கு போதிக்கிறது. கடவுளை மிஞ்சி ஓடுவது முறையல்ல. தாளந்துகளின் உவமையில் எல்லாருக்கும் ஒரே எண்ணிக்கையில் தாளந்துகள் தரப்படவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்கு ஏற்றபடியே கடவுள் கணக்கு கேட்பார். ஒருவரே எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாரும் ஒன்றையே செய்ய வேண்டிய கட்டாயமும் இல்லை. அது கடவுளுடைய பணியும் அல்ல. கடவுள் நம்மை குறித்துள்ள லக்கினை கண்டுபிடித்து அதனை எட்டி பிடிக்க தேவையான பணிகளை மட்டும் செய்வதே சுகம். நாம் ஜெபிப்போம். உறங்காமலும் தூங்காமலும் எங்களை காக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்களினால் தோல்வியினால் விரக்தி அடைந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவர்களுக்கு உரிய ஆலோசனை தந்து வழிகாட்டி அவர்கள் சஞ்சலங்கள் நீங்கி சமாதானமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் தகுதியை மறந்து அளவு கடந்த ஆசை கொள்ளாமல் உமது கிருபையை சார்ந்து உமது சித்தத்தின்படி வாழ எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது ராஜ்ய மேன்மைக்காக நாங்கள் செயல்பட உங்க சித்தம் அறிய உங்க கிருபை தாங்க. நீர் எங்களுக்கு தந்திருக்கும் தாளந்துகளை உமக்கு பிரியமானபடி உமது மகிமைக்கென்று பயன்படுத்தி வாழ எங்களுக்கு அனுகிரகம் தாங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் அனைவரின் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், விருப்பம், எதிர்பார்ப்புகள், போக்குவரத்து, தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிவினையின் ஆவிகள் துரத்தப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், குடும்பம் ரட்சிப்பில் கலிகூறவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. விடுதிகளில் தங்கி படிக்கின்ற, வேலைக்கு செல்கின்ற ஒவ்வொருவரும் கண்ணின் காட்சிகளுக்கு, மறைவிட பாவங்களுக்கு, தீய செயல்களுக்கு விலக்கி காக்கப்படவும், வேலை இழந்தோருக்கும் வேலைக்காக முயற்சிப்பவருக்கும் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும், பேறு காலத்தை எதிர்நோக்கி இருக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், வீடு வாங்க விற்க கட்ட விரும்புகிறவர்களின் விருப்பம் நிறைவேற்றவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், நடைபெற இருக்கும் எம்பி தேர்தல் அமைதியாக முறையாக நடைபெறவும், நாட்டை வளமான பாதையில் நடத்துகிறவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமரவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும், குடும்பத்தினர் கர்த்தருக்கு மகிமை சேர்க்கிறவர்களாக வாழவும் உங்க பாதுகாப்பும் அரவணைப்பும் ஆலோசனை வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.